இந்த வீடியோவிலே பிரதர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் சிஎஸ்ஐ சபைகளில் நடக்கக்கூடிய இந்த அரசியல் காரியங்களை குறித்தும் அவர்களால் செய்யப்பட்டு வரும் அநேக தீமையான காரியங்களை குறித்து எச்சரித்து கொடுத்த இந்த செய்தியை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். இன்றைக்கு சிஎஸ்ஐ சபைகளிலும் டிஎல்சி சபைகளிலும் அவர்களுடைய பிஷப்புகள், டயசிஸினுடைய பிஷப்புகள் தேவனுடைய வார்த்தைகளை படித்து அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அவைகளை அந்த சத்தியங்களை எடுத்து ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற நேரத்தை காட்டிலும் அவர்கள் அதிக நேரத்திலே அவர்களுடைய கேஸ்களை குறித்தும் அவர்களோட சபையினுடைய சொத்து விவரங்களுக்கான கேஸ்களை குறித்து அவர்கள் பேசுவதற்கும் அந்த கேஸ்களில் போய் அப்பியர் ஆவதற்கும் சென்று கொண்டிருப்பது நிறைய நேரங்களை செலவழிக்கிறார்கள். அதனால இந்த மெயின் லைன் கிறிஸ்தவ சபைகளில் இது ஒரு பெரிய குறைபாடு என்றுதான் சொல்ல வேண்டும். அதனால இதை குறித்து எச்சரித்து சொன்ன பிரதர் மோகன் சி லாசரஸ் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. அதே சமயத்துல ஒரு விஷயத்தை நாம் மறந்து விடக்கூடாது. அதாவது தேவன் சபைகளை இன்றைக்கு சத்தியத்திற்கு தூணாகவும் ஆதாரமாகவும் தேவன் வைத்திருக்கிறார். இந்த தூணாக ஆதாரமாக விளங்கக்கூடிய இந்த தேவனுடைய சபையானது சத்தியத்திற்கு தூணாகவும் ஆதாரமாகவும் இருக்க வேண்டும். அதனால இந்த காரியங்களை குறித்து சொல்ற அதே சமயத்துல இந்த சபைகளுடைய சத்தியத்தை குறித்ததான தாகமும் சுவிசேஷத்தை குறித்ததான தாகமும் ரட்சிப்பை குறித்ததான தாகத்தை குறித்து சொல்வது மிக முக்கியமானது. அரசியலை குறித்து அவர்களுக்கு எச்சரித்து சொல்வது நல்லது. அதை காட்டிலும் பெரிய டேமேஜஸ், ஸ்பிரிச்சுவல் டேமேஜஸ் கொண்டு வரக்கூடிய அவர்களுடைய டாக்டரின்ஸை பகுத்தறிய வேண்டும். என்னுடைய கேள்வி நான் கேட்டா, இவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியாக இருந்து எச்சரித்து சொல்லும் பிரதர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் சிஎஸ்ஐ டிஎல்சி சபைகளில் உள்ள டாக்டரின்ஸை ஏன் இது பண்ண மாட்டோம் பேச மாட்டாருன்னு தெரியல. அவர்கள் அறிவிக்கக்கூடிய சுவிசேஷமானது வேதாந்தத்தின் அடிப்படையிலான சுவிசேஷம் அல்ல. அவர்கள் அறிவிக்கக்கூடியதான ரட்சிப்பு, அதுக்கப்புறம் வேதாமத்தை குறித்ததான அந்த ரட்சிப்பும் அல்ல. அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஞானஸ்தானமானது வேதாமத்தின் அடிப்படையிலான ஞானஸ்தானமும் அல்ல. அதனால இவைகளை குறித்து அவர்கள் அறிந்து கொண்டு அவைகளை ஃபர்ஸ்ட் சொல்லணும். அதாவது போதனைகளுடைய அடிப்படையில் அவர்களுடைய தவறுகளை சுட்டி காண்பிப்பது நல்லது. ஏன்னு கேட்டா, பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் தீர்க்கதரிசிகளுடைய வேலை தேவனுடைய உபதேசங்களை புரட்டுகிறவர்களை குறித்து தான் வேதம் எச்சரித்து சொல்லியிருக்கிறது. உபதேசங்கள் சரியாய் இருக்குமானால் அந்த ஜனங்கள் சரியாய் இருப்பார்கள். இப்ப நீங்க பாலிடிக்ஸ் பண்ண வேணான்றதை மாத்திரம் எச்சரித்து சொல்லிவிட்டு மற்ற காரியங்களை எல்லாவற்றையும் செய்யாமல் போய்விட்டால் அது சாத்தியமாகாது. அது அந்த மாதிரி ஒரு கூட்டம் நடத்தி எச்சரித்து சொல்வதே தவறாய் போய்விடும். அதுக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடும். அதனால நாம் அப்படி செய்யாதபடிக்கு வேணா என்ன பண்ணலான்னு கேட்டா, இவர்களோட சபையினோட போதனைகளை குறித்து they have to start from scratch. ஃபவுண்டேஷன்ல இருந்து அடிப்படையான காரியத்திலிருந்து இவர்கள் துவங்கி அவர்களுடைய போதனைகளை வேதாகம அடிப்படையிலே அவர்கள் மாற்றி அமைத்துக் கொண்டால் மாத்திரமே இந்த சபைகள் தேவனுடைய சபைகளாக மாறும். இல்லைன்னா இதே அரசியல் தன்மை, இதே காரியங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கும். வேணா என்ன பண்ணலாம், மாத்தி அதுக்கப்புறம் அவர்களை எச்சரிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அதே சபையில அமர்ந்து கொண்டு மாற்றங்கள் செய்ய முடியாதபடிக்கு தவித்துக் கொண்டிருக்கலாம். ஒரு டயசிஸ்ல இப்ப 2 பிஷப்பு, ஒரு பிஷப் அந்த பிஷப் எலெக்ஷன் வைக்க முடியாம ஸ்டாப் ஆகுறது, சர்ச் கவுன்சில் கூட்டுறது, சர்ச் கவுன்சில் அதுக்கப்புறம் கலைக்கிறது, அதுக்கப்புறம் சொத்துக்களை அவர்களுடைய சொந்த வசத்திற்கு எடுத்து இது பண்ணி விற்கிறது, அண்டர் மார்க்கெட் வேலையை விற்கிறது, இது போன்ற காரியங்கள் நம் அனுதினமும் நம்முடைய சபைகளில் இதை நாம் இது பண்ணி கொண்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதனால நான் சொல்றேன், இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் அரசியல் அல்ல. இதற்கு அடிப்படை காரணம் ஏதோ யாரோ ஒருவர் தீமையா சபையை குறித்ததான ஒரு நோக்கம் தெரியாதபடி அல்ல. அவரோட ரட்சிப்பு தவறான ரட்சிப்பு, அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கூடிய ஞானஸ்தானம் தவறானது, அவர்களுடைய சுவிசேஷம் தவறானது. இதை முதலாவதாக அஸ்திபாரத்தை முதலாவதாக மாற்றாவிட்டால் எதுவுமே மாறுவதற்கு வாய்ப்பில்லை. ரோமர் 16வது அதிகாரம் 17வது வசனத்துல அவர்களை குறித்து எச்சரிக்கையா இருந்து அவர்களை விட்டு விலகு, அதாவது மாறுபாடான உபதேசங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ உபதேசத்தை குறித்து நாம் எச்சரித்து சொல்வது நலமா இருக்கும். எனக்கு ஒரே ஒரு வார்த்தை நான் கேட்டா, இது குறித்து எல்லாத்தையும் ரொம்ப நல்லா பேசிட்டு என்ன சிஎஸ்ஐ சர்ச்சஸ்ல இப்ப பாலிடிக்ஸ் மாத்திரம் இது நாம் செய்யாம இருந்துட்டாங்கன்னா அது அப்படியே தேவனுடைய இதை மாறிடும், சபையா மாறிடும், அவர்கள் சொல்லக்கூடிய எல்லாமே சரியாயிடும் சொல்லிட்டு மோகன் சி லாசரஸ் அவர்கள் அப்படி நினைச்சு பேசுறது ரொம்ப வருத்தமாச்சு. ஏன்னு கேட்டா,
இதற்கு எல்லாத்துக்குமே அடிப்படையான காரணம் சுவிசேஷம் மாத்திரம் தான். இதற்கு எல்லாம் அடிப்படையான காரணம் சரியான அதுக்கு ரட்சிப்பு இல்லாததுதான். இதுக்கு எல்லாமே அடிப்படையான காரணம் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் இல்லாததுதான். கர்த்தருக்கு ஆண்டருக்கு ஏன் இது பண்ண முடியல? they cannot actually என்ன சொல்றது, அது fear God until they know God. ஜான் சாப்டர் 17 வர்சஸ் 3ல பார்க்கிறோம், தேவனை அறிகிறது, மெய்யான தேவனை அறிந்து கொள்வதுதான் நித்திய ஜீவன் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால நீங்கள் இந்த சபைகளை குறித்து எச்சரித்து சொல்லும் போது அவர்களுடைய போதனைகளை குறித்து நாம் எச்சரித்து சொல்வது நலமா இருக்கும். போதனைகள் தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். முதல் டாக்டரின்ஸ் பார்க்கணும். அதுக்கப்புறம் அவைகள் மாறினால் மற்ற அரசியலுக்குரிய காரியங்கள் எல்லாமே மாற்றி அமைப்பதற்கு நலமா இருக்கும். தேவன் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.